ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சிக்கன் குழம்பு பற்றி தான் பார்க்க போகிறோம். எப்பவும் வைக்கிற சிக்கன் குழம்போட இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம வச்சு பார்ப்போம். ரெண்டு பெரிய வெங்காயம் வச்சுருக்கேன், 2 தக்காளி, தேவையான அளவு பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு கூட நம்ம என்ன 3 பொருளை ஆட் பண்ணி நம்ம அரைக்க போகிறோம். மிளகு, ஜீரகம், சோம்பு, இது 3த்தையும் நம்ம வந்து இஞ்சி பூண்டு கூட ஆட் பண்ணி நம்ம அரைக்க போகிறோம். உருளைக்கிழங்கு 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இந்த இஞ்சி பூண்டு கூட அரைச்சிட்டு வருவோம். இங்கே பாருங்கள், நான் சொன்ன மாரி அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து அரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள். சோம்பு, ஜீரகம், மிளகு போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி கீரை, கறிக்குழம்புக்கு தேவையான அனைத்து ஸ்பைசஸும் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அடுப்பில் வானல் வச்சாச்சு. வாங்க கேஸை ஆன் பண்ணிப்போம். பாருங்கள், சட்டியை சூடு பண்ணியாச்சு. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிப்போம். மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியிருக்கேன். அடுப்பை சிம்மில் வச்சுப்போம். கறி குழம்புக்கு தேவையான எல்லா ஸ்பைசஸும் இதில் ஆட் பண்ணிப்போம். பாருங்கள், பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ வெங்காயத்தை ஆட் பண்ணிப்போம். இப்போ அடுப்பை வந்து ஃபுல்லாக வச்சுப்போம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வரட்டும். இப்போ பாருங்க, பொன்னிறமாக நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி ஆட் பண்ணிப்போம். இதுமாரி குழம்பு நீங்களும் வச்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். நல்லா வாசனையாக இருக்கும், கமகமன்னு. தக்காளி நல்லா வதங்கி வர்றதுக்கு கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துப்போம். நல்லா வதங்கி வரட்டும். இது பாருங்க, தக்காளி வந்து நல்லா வதங்கிடுச்சு. இது கூட வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணிப்போம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துப்போம். நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிப்போம். பாருங்கள், நல்லா வதங்கி வருது. அடி பிடிக்காமல் நல்லா செஞ்சு வச்சுப்போம். நான் பச்சை மிளகா போட மறந்துட்டேன். நீங்கள் தக்காளி போடும் போதே பச்சை மிளகா ஆட் பண்ணிங்க.
இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ சிக்கன் ஆட் பண்ணிப்போம். நல்லா கிண்டி விடுவோம், அடி பிடிக்காத மாதிரி. மஞ்சத்தூள் ஆட் பண்ணிப்போம். இது வீட்டிலே அரைச்ச கரம் மசாலாங்க. இது வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன் போட்டுப்போம். கரம் மசாலா 1 ஸ்பூன் போட்டேன். இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொஞ்சம் கிண்டிப்போம். மசாலாவோட பச்சை வாசனை போயிடுச்சுங்க. இப்போ வந்து தண்ணி ஊற்றிப்போம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிப்போம். நான் குழம்பு தாங்க வைக்க போகிறேன். நீங்கள் கிரேவி வைக்கிற மாதிரி இருந்தால் தண்ணி கொஞ்சம் கம்மியாக வச்சுங்க. சிக்கன் ஆல்ரெடி தண்ணி விடும். நான் குழம்பு தான் வைக்கிறேன். இஞ்சி பூண்டில் இதேமாரி சோம்பு, ஜீரகம், மிளகு 3 கலந்து ஆட் பண்ணி நீங்கள் வச்சு பாருங்கள். ரொம்ப வாசனையாக இருக்கும். அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக கூட இருக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்துப்போம். நல்லா கொதி வர வரைக்கும் நம்ம மூடி வச்சுப்போம். நல்லா குழம்பு நல்லா கொதிச்சு வருது. இதில் வந்து உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிப்போம். உருளைக்கிழங்கு எதுக்காக நான் முக்கியமாக போடுறேன்னா, குழந்தைங்க வந்து உருளைக்கிழங்கு சாப்பிடுவாங்க. அதனால தான் உருளைக்கிழங்கு நான் போடுறேன். உருளைக்கிழங்கு நல்லா வெந்து வரட்டும். இன்னும் கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வேக வச்சுப்போம். வாங்க வெந்துட்டான்னு சொல்லிட்டு பார்ப்போம். இங்கே பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இதில் வந்து கொத்தமல்லி கீரையை தூவி விட்டுப்போம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுவோம். இதேமாரி குழம்பை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடே மணமணக்கும். வீடு மட்டும் இல்லாமல் ஊரே மணமணக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.